ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாடி பூரம் என்றைக்கு வருது, எந்த நேரத்தில் வழிபடணும், எப்படிலாம் வழிபடணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள். அதில் குறிப்பாக வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய், அப்புறம் ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு மாதிரி இந்த ஆடிப்பூரமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆண்டாள் அவதரித்த நாளாக இதை கொண்டாடிட்டு இருக்கனால எல்லா வைணவ ஆலயங்களிலும் சிறப்பான பூஜை நடக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வழிபடும்போது திருமணம் கைகூடாதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடைபெறும். அப்புறமா ஆடிப்பூரத்தன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு விஷயம்னா, எல்லா அம்மன் கோயில்களிலையும் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப சிறப்பு. நம்ம அந்த நாளில் போய் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கும்போது, மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் வளையல், பூ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா இப்போ என்னைக்கு இந்த ஆடிப்பூரம் வருதுன்னு பார்க்கலாமா. 6/8/2024 சாயந்தரம் 6 ஆரம்பிக்குது. ஆரம்பித்து மறுநாள் 7/8/2024 நைட்டு 9:03 வரை இருக்குது. 7ஆம் தேதி தான் நமக்கு ஆடிப்பூரம். இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும். வளையல் வாங்கி கொடுங்க. ஆண்டாள் கோயிலெல்லாம் விசேஷமாக இருக்கும், அங்கேயும் போய் வழிபடுங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு எப்படி வழிபடணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.